எய்ட்ஸ் வர்றது, தோல்வி அதி வர்றது, இது எல்லாமே வந்து அதனால தானே வருது. ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து அதிகமாக வந்துட்டு டாட்டூ போட நினைக்கிறது வந்து ஆண்களாக அவங்க எத்தனை அவங்களுக்கு வந்து ஒரு டாட்டே வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஃப்ரெஷ் நீடில் தான் போடுவேன், ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுவேன். பார்த்த உடனே கண்ணு கை ஃபுல்லாக டேட்டோ அடிச்சிருந்தா ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த லேசர் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு டேட்டோ இருக்குது. இப்போ அந்த ரெண்டு சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு கேன்சர் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒய்ஃபோட ஃபேஸ் போடணும். 25 வயசுலேயுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு லவ் என் பொண்டாட்டி எப்படி இந்த மாதிரி ஆட்கள் வந்து டேட்டூ வந்து போடாதீங்க அப்படின்னா யாரும் மெயின் வந்து லவ்வர்ஸ் வரவங்கள சொல்லுவேன். என் ஆளோட நேம் தான் போட்டே ஆகணும், எவ்வளோ பெருசானாலும் பரவாயில்ல போடுங்க அப்படின்னு. அதே பையன் கரெக்டாக ஒரு 15 நாள் கழிச்சு மீடியா மைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் பார்த்தி டாட்டூ ஸ்டுடியோவிலிருந்து பார்த்தி நம்ம கூட நினைஞ்சிருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ சமீபத்தில் டாட்டூ போடுவதன் மூலமாக HIV வந்து 2 பேருக்கு பாசிட்டிவ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு டாட்டூ பாடல் வசக்கூடிய நீங்கள் ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட்டாக இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷ்னல் வந்து ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட போய் நம்ம வந்து எந்த மாதிரி ஹைஜீனிக்காக வந்து நம்ம நீடில் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஆம்பியன்ஸ் எப்படி வச்சுருக்காங்க, அந்த டேட்டூ அடிக்கிற இடத்துல வந்து நம்ம எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க, இது எல்லாமே வந்து ஷாப்பில் இருக்கிறவங்க வந்து கம்பல்சரி வந்து இது வந்து ஒரு நீட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அதை பண்ணுறாங்க. இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு கடையில் ரோட் ஷாப்பில் வந்து போய் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருக்கு போடுற நீடியில் வந்து மறுபடியும் வந்து இன்னொருத்தருக்கு வந்து அது போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து இது வந்து வரும், சேஞ்ச் ஆகும். இப்போ டாட்டூ போட போகிறவங்க வந்து என்ன டைப் ஆஃப் நீடில் வந்து செலக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்? இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த கேட்ரேஜ் நீடில் வந்ததுலேருந்து இப்போ நம்ம வந்து கம்பல்சரி கேட்ரேஜ் நீடில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி மிஷின்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மிஷின் தான் யூஸ் பண்ணுறோம். டாட்டூ மேலே ஒரு ஆசை வருது, டாட்டூ போடணுன்னு போய் ஒரு ஷாப்புக்கு போகிறாரு அப்படின்னா அவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் டாட்டூ போட போகணும் அப்படின்னு என்னெல்லாம் சொல்லுவீங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பை முதல்ல வந்து செலக்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு எப்படி செலக்ட் பண்ணுவது? எப்படின்னா ஆன்லைனில் பார்த்து தான் இவங்க தான் வந்து செலிப்ரிட்டியாக இருக்காங்க, அவங்ககிட்ட தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அவங்க வந்து இப்போ நீங்கள் ஒரு ஷாப்புக்கு நம்ம போகும்போதே ஒரு ஆம்பியன்ஸ் தான் மெயின் வந்து பார்க்குறதே, நம்ம ஆம்பியன்ஸை பார்ப்போம். ஆம்பியன்ஸுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு போகிறோம்னா அந்த ஃபுட்டு க்ளீனு, டேபிள் வந்து எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கம்பல்சரி பார்ப்போம். அவங்க கஸ்டமரை பார்க்கல அப்படிங்கிறதுக்காக நான் பழைய நீடில் யூஸ் பண்ண மாட்டேன். அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு டாட்டே வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஃப்ரெஷ் நீடில் தான் போடுவேன், ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுவேன். அவங்களுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ்லேருந்து எல்லாமே அவங்கக்கிட்ட காட்டிட்டு அவங்க முன்னாடி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு வந்து நான் அப்ளையே பண்ணுவேன். பார்த்த உடனே கண்ணு கை ஃபுல்லாக டேட்டோ அடிச்சிருந்தா ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து கை ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க, இவங்க டாட்டூ ஆர்டிஸ்ட் தான், இவங்ககிட்ட நம்பி போடலாம் அப்படிங்கிறதுல இப்போ வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 2018 பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஒரு கஸ்டமரும் கூட என்கிட்ட கம்ப்ளைண்ட்னு சொன்னதில்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, அதாவது இந்த மாதிரி மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க, இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஆட்கள் வந்து டாட்டூ வந்து போடாதீங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? மெயின் வந்து லவ்வர்ஸ் வரவங்கள சொல்லுவேன். லவ்வர் நேம் போடுறதுக்கு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட நான் சொல்லுவேன். கேட்டிருக்கு, இப்போ பாய்ஸ் கிட்டையும் கேட்டிருக்கேன், கேர்ள்ஸ் கிட்டையும் போட்டிருக்கேன். இப்போ டாட்டூ அடிக்கிறீங்க, சப்போஸ் ஒரு 1 வீக்கில் வந்து பிரேக்கப்புக்கு இது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். நான் அப்படியெல்லாம் ஆகாதுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி ஒரு 10 டேஸில் வந்துட்டு அதே மாதிரி நான் போட்டிருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆள் இருக்கேன். அந்த எப்படின்னா ஃபீலிங்ஸ்னால் எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வரும்போது வந்து கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக வந்து எனக்கானவா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக போடுவாங்க. அதுக்கப்புறம் அதே 10 நாளில் வந்து எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்கள வந்து தள்ளுறாங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இந்த டாட்டூ கலாச்சாரம் அப்படின்றது எப்படி இருக்குது? இப்போ கோயம்புத்தூர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இப்போ எல்லாருமே வந்து டாட்டோ வந்து அதிகமாக விரும்புகிறாங்க. 20 வயசில் இருக்கிறவங்க போடுறது வந்து அது பெரிய விஷயம் கிடையாது, அது நார்மலாக எல்லாருமே பண்ணுறது. அப்புறம் 60 வயசில் இருக்கிறவங்க இன்னும் கிட்ட மேரேஜ் ஆகி 30 வருஷம் ஆகுது அப்படிங்கிறாங்க.
அவங்க 30 வருஷமாக வந்து ஒய்ஃபை லவ் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த வயசில் வந்து நான் அவங்க டாட்டூ போடணும் அந்த மாதிரியான அனுபவம்லாம் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாங்க. ஒரு திருச்சியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். திருச்சியிலேருந்து ஒருத்தர் வந்ததுமே இந்த மாதிரி டாட்டூ அடிக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லி, நான் யாருக்குங்கண்ணா அவர் கூட இன்னொரு பையன் வந்திருக்கும் போது அவருக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி அது கேட்டிருந்தேன். இல்லைப்பா எனக்கு தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னங்கண்ணா போட்டுக்கலாங்கண்ணா, எப்படி போட்டுக்கலாம், இந்த மாதிரி ஒய்ஃபோட ஃபேஸ் போடணும் தம்பி அப்படின்னா. அண்ணா உங்களுக்கு வயசு எவ்வளோ வச்சுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். கேட்கும்போது தான் அவர் தான் சொன்னார், எனக்கு 65 ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். 65 வயசுலேயுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு லவ், என் பொண்டாட்டி தம்பி அப்படிங்கிறாரு. அவன் என் பொண்டாட்டி, அவ இல்லைன்னா நான் எங்கே இந்த அளவுக்கு நான் இருக்க முடியாது, என் குழந்தைகளெல்லாம் நல்லா பார்த்துக்க முடியாது. அது எப்படின்னா அது ஒரு ஃபீலிங்ஸாகவே அவர் சொல்லிட்டு போனார். கதையை நான் இப்படி இருந்தவன் என்னை இப்படி இந்த அளவுக்கு வந்து மாற்றி ஒரு பொறுப்பாக என்னை மாற்றி இந்த அளவுக்கு இருக்கும்போது அவள் ஃபேஸை நான் போடுறதுக்கு நான் எதுக்கு இது பண்ணணும், அது நான் 60 வயசுன்னு நான் 100 வயசாக இருந்தாலும் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டாட்டூ அடிக்கும் போது அப்படியே அழுதுகிட்டே இருக்கார். அவர் ஒய்ஃப் ஃபேஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அது காட்டினதும் அவர் என்னை ஹக் பண்ணி கட்டி பிடிச்சிட்டாரு. நல்லா இருக்குங்க, நான் நினச்சதை விட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் பயந்துட்டு தான் இருந்தேன், ஏதோ ஃபேஸுக்கு இது ஏதோ வேற மாதிரி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் இருந்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் 4 கஸ்டமர் வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. சரி, இது வந்து ஒரு சந்தோஷத்தில் வரக்கூடிய ஆனந்த கண்ணீர் கூட வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு டாட்டூவை மறைக்கும் போது யாராச்சும் அழுதுண்டா அந்த மாதிரி அனுபவம்? அது என்னன்னா நம்ம வந்து அது வந்து அந்த ஒரு நாளில் வந்து அவங்க கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது அப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டு அழுததெல்லாம் நிறைய இருக்குது. பாதியிலேயே வேண்டாங்கண்ணா இருந்துட்டு போட்டு அவன் என் கூடயே இருந்துட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்ன கஸ்டமரெல்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம பாதி கவர் பண்ணிட்டோம்ல, பாப்பா போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு எங்களுக்காக அதில் ஒரு அனுபவம் சொல்ல முடியும். ஒருத்தரோட பேர் போடும்போது அவங்கள ரொம்ப பிடிச்சி தான் போட்டிருப்பாங்க, அந்தளவுக்கு ஹாப்பியாக போட்டுட்டு இது போனாங்க. அதே மாதிரி ஒரு 1 மந்த்து கழித்து திரும்ப கால் பண்ணாங்க. கால் பண்ணி அண்ணா இந்த மாதிரி அவைலபிள் இருக்கீங்களா, இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி டாட்டூ அடிக்கணும்னா வரேங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கவரப் பண்ணு சொல்லலை, டாட்டூ அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நான் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் புக்கிங் டைம் சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க வந்தாங்க. வந்ததுமே வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அது நேம் போட்டு போனது கவரப் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அன்றைக்கே சொல்லியிருந்தேன் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இல்லைங்க பண்ணிடலாங்கண்ணா அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க எதுவும் பேசுகிறதுக்கு அவங்க தயாராக இல்லை, அவங்க ரொம்ப எமோஷனலாகி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீங்களே செலக்ட் பண்ணிக்கிங்கண்ணா, அது ஆனால் மொத்தத்தில் அது எனக்கு தெரியக்கூடாதுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. போடுற வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. நம்ம உடம்புல எல்லா இடத்துலையுமே நம்மளால் டாட்டூ போட்டுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும், ஒரு சில பக்கம் மட்டும். போடக்கூடாத இடங்கள் அப்படின்னா அது ப்ரைவேட் பார்ட்டில் வந்து போடவே கூடாது. ஏன், அதுக்கான காரணம் ஏன் என்ன காரணம்னா நம்ம பண்ணுறது இல்லைங்க. நான் என்ன பட் போட முடியும், நம்ம பண்ணுறது இல்லை. நம்ம பண்ணுறது இல்லை. நீங்கள் எவ்வளோ மணி எவ்வளோ வேணால் தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு இந்த டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டவங்களாம் இருக்காங்க. ஜென்ஸா லேடிஸுங்களா? லேடிஸ் தான். நாம் இல்லை நான் பண்ணுறதில்ல. இப்போ பொதுவாகவே டேட்டூ போட்டிருந்தாலே வந்து ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வருதா மக்கள் போட்டிருக்கவங்கள பார்க்கும்போது? அப்படின்னா நம்ம பாட்டி தாத்தாலாம் இல்லை, அவங்க ஒரு பர்பஸ்க்காக போட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது, அதே சேம் இது தானே. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போருக்கெல்லாம் போகும்போது எல்லாருமே வந்து மேக்சிமம் டாட்டூ அடிச்சிருப்பாங்க. டேட்டோனா அப்போ வந்து பச்சை ஊத்துறது அப்படிம்பாங்க. அது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து போரில் வந்து சண்டை வரும்போது ஒருத்தர் கை போயிரு கால் போயிரு, ஒருத்தர் முண்டம் இல்லாமல் அனுப்புவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் போகிறது ஒரு ஹஸ்பண்டை கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, பையனை கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த இதுக்கெல்லாம் வந்து இது முக்கியமாக இருந்திருக்கு இந்த டேட்டூங்கிறது. பொதுவாகவே டேட்டூ போடுறதுல அதிகமாக ஆர்வம் காட்டுறது ஆண்களா பெண்கள்? பெண்கள் தான். பெண்கள் தான் அதிகமாக வந்து ஒரு விஷயம் வந்து விரும்புவாங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட்லி ஒரு 4-5 டிசைன்ஸ் வந்து அவங்க காம்பேக்டாக வச்சுருப்பாங்க பாய்ஸ்க்குன்னு. பொண்ணுங்க அப்படி கிடையாதுங்க. அந்த ஒரு சின்ன டாட் வைக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் அது ஒரு யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதனால் வந்து பொண்ணுங்க தான் அதிகமாக வந்து டாட்டூ அடிக்கிறதுக்கு விரும்புவாங்க.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வேற விட்டாங்க. ஆமாம். இனிமேல் இந்த ஸ்கூல் பசங்க அப்படின்றது ஸ்கூல் பசங்களும் அதிகமாக வந்து டேட்டூ போடுறது விரும்புகிறாங்க. வருவாங்க இருக்கு. ஷாப்புக்கு எப்படியும் டெய்லி ஒரு 2-3 பேர் வருவாங்க. அதனால நம்ம வந்து என்னன்னா 18 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம டேட்டூ பண்ணுறதே இல்லை. டெய்லி 3 கஸ்டமர் 4 கஸ்டமர் வந்துடுவாங்க. 10வது படிக்கிற பசங்க 12வது படிக்கிற பசங்களும் வருவாங்க. பொட்டா ஒரேதான் ஒரே இது வந்து ஒரு பையன் வந்து கேட்குறான்னா என்ன கேட்குறான்னா, அண்ணா டேட்டூ அடிக்கணும். என் ஆளோட நேம் தான் போட்டே ஆகணும். எவ்வளோ பெருசானாலும் பரவாயில்ல போடுங்க அப்படின்னா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நாங்களாம் ரொம்ப ரொம்ப ஜெல் மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறது, சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதே பையன் கரெக்டாக ஒரு 15 நாள் கழிச்சுட்டு ரிமூவ் பண்ணுறவங்க. அந்த 15 நாள் அது செட் ஆகிருக்கவே ஆகிருக்காது அந்த டேட்டூ. ஆகவே இல்லை. போயிட்டு 2 மந்த் கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 மந்த் கழிச்சு வந்தால் தான் அது கவரப் பண்ணணும், பண்ண முடிஞ்சு. ஏன்னா அது க்யூர் ஆகிறதுக்கே 2 மந்த்துக்கு மேலே ஆகிடும். ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து அதிகமாக வந்துட்டு டேட்டூ போட நினைக்கிறது வந்து ஆண்களா பெண்களா? பெண்கள் தான் அதிகம். பெண்கள் தான் அதிகம். பொதுவாகவே டிசைனிங்னாலே பொதுவாக வந்து டிசைன்ஸ்னு நம்ம டிசைனிங்னு போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து அதிகமாக அவங்க வந்து தோற்றத்தை வந்து யூனிக்காக காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. நீங்கள் சொன்னீங்க அதுக்கு மாற்று வழி வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி இன்னொரு டிசைன் போட்டு கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் வந்து அது முழுமையாக எடுக்கணும், நான் லேசர் வச்சு எடுக்க போகிறேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஆபத்தானது? அது உங்கள் தனிப்பட்ட ரிஸ்க் தான். என்னை பொறுத்தளவு நான் என் கஸ்டமருக்கு வந்து நான் யாருக்குமே வந்து லேசர் பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன். அவங்க கேட்குறவங்க கேட்பாங்க. லேசர் பண்ணால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்னு கேட்குறேன். இப்போ வந்து அந்த லேசர்லேயும் பெருசாக வந்து கவரெல்லாம் ஆகாது. சும்மா நம்ம தீப்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தீப்பட்ட மாதிரி காயம் மாதிரி தான் இருக்கும். மேபி அப்போ ஸ்கின்னு கூட வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஆப்டாகி இருக்குன்னால அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ இதுவும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு டிசைன்ஸ் போட்டோம்னாலும் கூட அது மேட்ச் ஆகி ஒரு டிசைனாக வந்து யூனிக்காக தெரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு தீப்பட்ட மாதிரி காயமாக தானே தெரியும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த லேசர் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு டேட்டூ அடிப்பீங்க. நம்ம இங்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஸ்கின்னுக்கெல்லாம் வந்து எல்லா விதமான டெஸ்ட்டும் பண்ணி தான் இதை வந்து ஸ்கின்னுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். லேசரில் ஒரு இது இருக்கும். இப்போ அந்த ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு கேன்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு. அது எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அவங்ககிட்ட, எனக்கு இந்த பிளேஸில் வேணும் அப்படின்றது? ஓப்பனாக தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து வரும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கேட்பாங்க. இந்த மாதிரி ப்ரைவேட் பிளேஸில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை நான் அப்போவே நான் சொல்லிடுவேன், இல்லைங்க நான் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதாவது டபுள் சைடு லவ் பண்ணுறவங்க டேட்டூ அதிகமாக போடுறாங்களா, சிங்கிள் சைடு அதாவது ஒன் சைடு லவ் பண்ணுறவங்க அதிகமாக டேட்டூ அதிகம்? ஒன் சைடு தான் அதிகமாக போடுவாங்க. நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா போடுறதே வந்து ஒன் சைடில் தான். என்னன்னா இந்த பொண்ணுகிட்ட வந்து சும்மா அப்ரோச் மாதிரி பண்ணிடுவாங்க. அப்ரோச் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நான் பாரு உன்னை எந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டூ அடிச்சுட்டு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட காட்டும் போது இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்கல்ல. இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அவன் பார்க்குற மாதிரி என் பேரை டேட்டூ அடிச்சிருக்கானா அவனுக்கு என் மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என் மேலே எவ்வளோ லவ் இருக்குது, மேரேஜ் பண்ணால் என்னை எவ்வளோ பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு தானே பண்ணுறாங்க. அப்போ மேரேஜுக்கு அப்புறம் தானே தெரியுது எல்லாமே, கவரப் பண்ணுறது எல்லாமே. சார் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த டேட்டூ பிஸ்னஸ் அப்படின்றது எப்படி இருக்கு? ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனாலும் சரி, ஒரு மொபைல் கடைக்கு போனாலும் சரி, எல்லா பக்கமே வந்து காமன் ஒரு ரேட் ஃபிக்ஸடு வச்சுருக்காங்கன்னா எல்லா பக்கமும் அதே இதாக இருக்குது. ஆனால் இந்த டேட்டூ பிஸ்னஸை பொறுத்தளவு இந்த சோசியல் மீடியாவில் ஃப்ரேம் ஆகணுங்கிறதுக்காக பிஸ்னஸை வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு ஆம்பியன்ஸ் ரெடி பண்ணணும்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா எல்லாமே ஆம்பியன்ஸ் ரெடி பண்ண முடியாது. நீ 100 ரூபா 200 ரூபாய்க்கு போட்டு நீ 10 லட்ச ரூபா நீ இன்வெஸ்ட் பண்ணுறதை எப்போ சம்பாதிப்பேன்? எய்ட்ஸ் வர்றது, தோல்வியாதி வர்றது, இது எல்லாமே வந்து அதனால தானே வருது. இப்போது நான் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நீடில் யூஸ் பண்ணுறேன்னா அந்த நீடிலோட காஸ்ட்டு இவ்வளோ வருதுன்னா நான் அந்த நீடில் ஒரு ஆளுக்கு போட்டுட்டு அதை எடுத்து நான் டஸ்ட்பினில் போட்டுருவேன். நீ அந்த ஒரு நீடில் வந்து 10 பேத்துக்கு நீ போட்டேன்னா நீ 50 ரூபாய்க்கு கூட போடலாம்ல. அதில் உன்னோட உழைப்பு மட்டும் தானே போகுது, உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போகிறது இல்லையில்ல. இவ்வளோ நேரம் எங்களுக்காக டேட்டூ துறைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை நிறைய எங்களுக்காக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிறைய விஷயங்கள் இது வந்து மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார்.